நடுவர் அவர்களை எந்த ஆம்பளையாவது அடுத்த குடும்பத்தை பற்றி பேசியிருக்கானா? பேச மாட்டோம். இப்போ நாம் 4 பேர் உட்காந்துருந்த ரூமில் என்ன பேசணும்? ஏதோ ஒன்று பேசியிருப்போம், ஒரு கான்வர்சேஷன். வெளியே சொல்ல வேண்டாம். என்ன பேசணும் அவரு டக்குனு அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ ஏதோ பேசியிருப்போம். சப்திங் எப்போ இங்கே மட்டும் இல்லைங்க, ஒரு டீ கடையிலையோ மளிகை கடையிலையோ ஒரு பஸ் போக்குவரத்துலையோ எதை பார்த்தாலும் ஆம்பளை என்ன பேசுவா? இது நடக்கும், இது நடக்காது, இது முடியுது, முடியாது, இப்படி வெட்டொன்று துண்டு ரெண்டாக பேசுகிறவன் ஆம்பளை. இவங்க பேசுவாங்க பாருங்க, அவளுக்கும் புரியாத, பக்கத்தில் கொண்டிருக்கிற நம்மளுக்கும் புரியாத அந்த லாங்குவேஜ் இருக்குது பாருங்க. அடியே உனக்கு விஷயம் தெரியுமா? புரிஞ்சுதா? ஆம்பளைக்கு புரியாது, ஆனால் பொம்பளையில் கரெக்டாக புரியும். தீபா என்ன சொன்னான்னு நிஷாக்கு புரியும், நிஷா என்ன சொல்லுவான்னு தீபாக்கு புரியும். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கால என்ன பேசுனாங்கன்னு அவளுக்கு தெரியும். இந்த புடவை எங்கடி எடுத்துருப்பான், நல்ல அரக்கு கலராக இருக்காடே. நானும் தான் தொலை பார்த்தேன், கிடைக்கல, போகல, அட்ரஸ் கேட்டு வைக்கணும். அந்த நெக்லஸ் ஏன் நிஷா அருமையாக இருக்குது, $1 உன்னடதா? இல்லைக்கா எங்கள் மாமியாவது வச்சிருக்கிறேன், அந்த அம்மாவை தான் முடிக்க பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. 4 ஆண் பேசினால் ஒரு விதம், 4 பெண் பேசினால் ஒரு விதம்ங்க. அப்போ நடிகர் நாங்களா நீங்களா?